சென்டரில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதான்னு சொல்லி அமெண்ட் ஆனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்லாம் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது சம்மந்தமாக ஒரு சில ரூல்ஸை வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து போன ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்தது. தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025 அப்படின்றது பேர். இதில் ஒரு 2-3 சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸை பற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள், ஆஸ்பெக்ட்ஸை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான சேலியன்ட் ஃபீச்சர், தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸில் 0 FIRன்ற கான்செப்ட் வந்து டிஃபைன் ஆயிருக்கு. செக்ஷன் 2Y ரூல் 2Y ஆஃப் தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025ல 0 FIRனா என்னன்னு சொல்லி டிஃபைன் ஆயிருக்கு. 0 FIRன்றது தமிழ்நாடுல அவ்வளோவா யூஸ் பண்ணப்படாத ஒரு கான்செப்டாக இருந்தது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில் நடந்த ஒரு காக்னிசிபிள் அஃபென்சஸ் சம்பந்தமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ஆஃபீஸர் இன்சார்ஜ் வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த எஃப்ஐஆருக்கு பேர் 0 FIR ஆகும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2Y ஆஃப் தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2Y ரூல்ஸில் இதுக்கு பேஸ் பண்ணி 0 FIR பற்றின ஒரு ப்ரொசீஜர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ள அப்படி ஒரு 0 FIR பதிவு பண்ணப்பட்டதுன்னா எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அந்த அஃபென்ஸ் நடந்ததோ 24 மணி நேரத்துக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது இமெயில் மூலமாகவும் பண்ணலாம், இல்லை CCTNS அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு போர்ட்டல் இருக்குது, அது மூலமாகவும் பண்ணலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இமீடியட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுற அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் என்ன பண்ணணும்னா இமீடியட்டாக வந்து எஃப்ஐஆரை ரீரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கிரைம் நம்பரை அசைன் பண்ணணும். ஸோ இது வந்து 0 FIR பற்றின ஒரு கான்செப்ட் வந்து சாலிடிஃபை ஆகிட்டு இப்படி தான் பண்ணணுன்றது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த 2025 ரூல்ஸுக்கு கீழ் அரெஸ்ட் இன்டிமேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்றத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிறாருன்னா அவர் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை நாமினிஸ் யார்கிட்ட அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாரோ, யார்கிட்ட இன்டிமேட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இன்டிமேஷன் யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு ரெஜிஸ்டராக மெயின்டைன் பண்ணணும். ஆன்லைன் ஃபார்ம்லையும் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை ஃபிசிக்கல் ஃபார்ம்லையும் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் அது ஒரு ரெஜிஸ்டராக மெயின்டைன் பண்ணணுன்றது தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கேஸோட சம்மன்ஸை போலீஸ் சம்மன்ஸாக இருக்கட்டும், போலீஸ் மூலமாக டெலிவர் பண்ணப்படுற சம்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்லேருந்து டைரெக்டாக டெலிவரி பண்ணப்படுற சம்மன்ஸாக இருக்கட்டும், சம்மன்ஸை வந்து இமெயில் மூலமாகவும் ரெஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸ் மூலமாக இமெயில் மூலமாகவோ இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு ஆத்தென்டிகேட்டான ஒரு மொபைல் ஃபோன் மூலமாகவோ இல்லை இமெயில் அட்ரஸ் மூலமாகவோ அந்த சம்மன்ஸை வந்து சர்வ் பண்ண முடியும் அப்படின்றது வந்தது. யூஸ்வலாக சம்மன்ஸ் வந்து டைரெக்டாக ஃபிசிக்கலாகவே இல்லைன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் சர்வ் பண்ணுறதுன்றது இருக்குது. ஆனால் இதில் வந்து வந்த ஒரு இன்னோவேஷன், இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிருக்குன்றதுனால இமெயில் மூலமாக, ஆனால் அந்த இமெயில் அட்ரஸ் ஏதோ ஒரு இமெயில் அட்ரஸ் கிடையாது, அவரது தான் சொல்லி ஆத்தென்டிகேட் பண்ணப்பட்ட ஒரு இமெயில் அட்ரஸ். அதை இதில் வந்து பேங்க் ரெக்கார்ட்ஸில் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் மூலமாக சர்வ் பண்ணப்படுற சம்மன்ஸ் வந்து ஒரு வேலிட் சர்வீஸாக ட்ரீட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாக்ஷியான்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆப்புக்குள்ள ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட எவிடன்ஸை கேதர் பண்ணுறதுனா, ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸாக இருக்கட்டும் இல்லை என்ன மாதிரி எவிடன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஆப் மூலமாக அதை வந்து டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது, அதை இண்டெக்ஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதில் வந்து இண்டெக்ஸ் பண்ணப்படுற வந்து அந்த எவிடன்ஸுக்கு வந்து சாக்ஷியான்னு பேர். சாக்ஷியான்னு சொல்லி ஒரு ஆப் பிரத்யேகமாக இதுக்குன்னு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆப்பில் வந்து ஒரு ஜாகிரபிக்கல் டேக்கோட சேர்த்து அந்த எவிடன்ஸ் வந்து எங்கே கலெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்றது, டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் அப்லோட் பண்ணுற மாதிரி, ஃபோட்டோஸாக இருந்தால் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி, இல்லை இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸாக இருந்தால் ஒரு மெட்டீரியலாக இருந்ததுன்னா அந்த எவிடன்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணி ஜாகிரபிக்கல் டேக் கொடுத்து ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதை தவிர ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை பற்றி நமக்கு தெரியும், சார்ஜ் ஷீட்டை பற்றி நமக்கு தெரியும். சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் மேற்கொண்டு விசாரணை தேவை ஒரு கேஸ்லன்னா அது சம்மந்தமாக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி
மேற்கொண்டு எவிடன்ஸ் கிடைச்சதுன்றது சம்பந்தமான அறிக்கையை சப்மிட் பண்றதுக்கான ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை பத்தி இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் சேலியன் ஃபீச்சர்ஸ். தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ்ல ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட சேலியன் ஃபீச்சர்ஸ் இப்போ வந்து அமலுக்கு வந்திருக்கு. ஜூலை 19ஆம் தேதி வந்து இட் ஹஸ் கமிங் டு ஃபோர்ஸ். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் கமிங் டு ஃபோர்ஸ். இது வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவோட ஒரு அலைன்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி நம்பப்படுறோம்.